இருங்க, கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகலை. ஸோ மைக்கெலாம் வச்சு பண்ணலாம் நினச்சேன். பட் டுடே இஸ் a day to remember for me. தமிழில் பேசுகிறேன். சாரி if somebody doesn't know Tamil. I'm sorry, this won't convey to you better. தொண்டை வேறு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட 1 year he passed away. ஸோ 1 year ஆகுது. ஸோ அப்படியே ரொம்ப சோகமாகலாம் இல்லை. இஸ் a வெரி குட் ஃப்ரெண்ட். நல்லா ஜாலியாக இருந்தேன். ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்த ஒரு ஃப்ரெண்டு. ஒரு எக்ஸ்கியூஸ் மீ, தொண்டை கட்டிச்சுப்பா, பட்டு பேச முடியல. ஸோ ஜாலியாக ஒரு தெரப்பி செஷன் மாதிரிங்க. போனீங்கன்னா நம்ம டென்ஷனாக இருக்கும், நம்ம செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இதெல்லாம் கடிச்சான் இருக்கும். போவோம். அப்போ நம்மளை ஒரு ஆறுதல் சொல்கிறது இல்லை, ரொம்ப நல்ல வார்த்தை அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கேன்னுவா, சிரிச்சிடுவேன். முடியலையப்பா, ஒன்றும் இல்லை. ஸோ சின்ஸ் இட்ஸ் பின் 1 year, அவன் வீட்டை போய் பார்த்தோம். அவங்க அம்மா அப்பா அண்ணன் அவங்க தாத்தா வந்துருந்தாங்க நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பார்த்து அவனுக்கு பிடிச்சது என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு போனாங்க. ஃபெரோலா வச்சர் ஒரு சாக்லேட் ஒன்று, அப்புறம் ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்தோம். ஹோப் ஹி லைக்ஸ் இட். அம்மாகிட்ட பேசும்போது ஜாலியாக இருந்தது. செம்ம சாப்பாடுங்க. இப்போது வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நான் மத்தியானம் 3:30 சாப்பிட்ருப்பேன். தாராளமாக வைக்கிறாங்க. அது முடிச்சுட்டு அப்புறம் ரசம் கிளாஸில் கொஞ்சம் ஐ திங்க் பிஸ்மில்லா மாற்று மாதிரி செம்மையாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வச்சுட்டே இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போடான்னு பார்க்குறேன், ரசம் வருது. அதை கப்பில் வாங்கி குடிச்சிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஒரு விஷயத்தையும் பேசினாங்க. சரி, நம்ம 2024 January 31 பற்றி பேசுவோம். இப்போ நம்மளுக்கு 2025 என்னாச்சு. நாங்கள் தேனாம்பேட்டையில், இப்போ ஐம் நாட் ராங், தேனாம்பேட்டை நினைக்கிறேன், இந்த ரஷ்யன் சென்டர் ஒன்று இருக்குது. அங்கே I think it's a short film festival and I went there with all of my friends and classmates. எல்லாம் வந்தாங்க, சீனியர்ஸ் எல்லோரும் வந்தாங்க. ஸோ we went there. கம்யூனிகேஷன் தான் எல்லோரும். என் டிபார்ட்மெண்ட் பசங்க தான், கம்யூனிகேஷன் டிசைன்ஸ் சேர்ந்தவங்க தான். மை ஃப்ரெண்ட் இஸ் இண்டஸ்ட்ரியல். நான் இறந்து போனவர் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட். ஸோ அங்கே போகிறேன், ஜாலியாக அப்படியே பேசிட்டு அப்படியே எல்லாம் இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஷாம், ஃப்ரெண்டு ஒருத்தன் பேர் தெரிஞ்சிருவோம், ஏன் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அவன் பர்மிஷன் இல்லாமல் பேசுகிறதுனால தான். இப்போ இந்த கன்சென்ட் விஷயத்தில் கூட கொஞ்சம் உஷாராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஹி வில் பி கம்ஃபர்டபுள் சேயிங் ஹிஸ் நேம். ஸோ அவனுக்கு ஒரு கால் வருது. I need to be more sensible when talking to this. Okay, பேச தான் வரும். யோசிக்கலாம், கட் பண்ணியிருக்கலாமேன்னு முடிவு எடுத்தேன். ரெக்கார்ட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம், கட்டுன்ற ஆப்ஷனே கிடையாது. இப்போ பாருங்கள், இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இப்படி பேசினா தான் ஃப்ரேமில் தெரியுது. சரி, பேக் டு டாபிக். ஃபோன் வந்து இந்த மாதிரி அவன் இறந்துட்டான். எனக்கு பாத்ரூமில் போய் என்ன பண்ணிட்டு நான் கொஞ்சம் தெரில, பாத்ரூம் போயிட்டேன், அழுதுறேன். என் கூட என் ஃப்ரெண்டு இருந்தான். அகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு, நல்ல வேலை வாங்கிட்டு வரைக்கும் வந்துருச்சுப்பா சாமி. அப்புறம் என் சீனியர் ஒருத்தர் இருந்தார். அழுதுட்டு திருப்பி வந்துட்டு நான் சொல்லிட்டேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் அங்கே இருந்தாங்க.
நானும் என் ஃப்ரெண்டு, என் கூட இருக்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இப்போ நான் காலேஜில் டெய்லியும் சுற்றிட்டு இருக்க ஒருத்தன், அவன் கூட தேனாம்பேட்டையிலேருந்து ஆவடி ஜிஹெச் 1 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. நான் வேறு லூசுத்தனமாக ரூட்டு தெரியாமல் அது பதட்டம். ஒரு தடவை பார்க்கணுன்னு ஒரு ஆசை அவனை பற்றி எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது. அவன் எவ்வளோ வாழலாம், ஏன்னா ஐ எம் நாட் இஸ் கிளாஸ். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுக்கு ஒருத்தர் இருக்கான். வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அவன் யாரையும் பிரித்து பார்த்ததில்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவனுக்காகன்னு இல்லை, ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒருத்தர்கிட்ட பேசியோ. அவனை பார்த்தவங்களால கோச்சிக்க கூட முடியாதுன்னு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, சைலண்ட்டாக தில்லுமுள்ளு பண்ணுறது, சைலண்ட்டாக கலாய்க்கிறது. ஆனால் கோவம் வராது, சந்தோஷம் வரும், ஃபன்னாக இருக்கும். அண்ட் எப்படி சொல்லுது, அவனுக்கு ஒரு ஏதாச்சும் நடக்கும், ப்ரோ 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 என்ன ப்ரோ அப்படி சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி ஆள். ஆவடி ஜிஹெச் போகிறதுக்குள்ளே they have taken his body to some other hospital. I don't know details. அப்படியே நான் ஆவடி ஜிஹெச்சில் ஒரு 5 நிமிஷம் இருந்தோம். சும்மா உட்காந்து ஃப்ரெண்ட்ஸு நான் தண்ணி குடிச்சிட்டு. இப்போ நான் பேசுறது கூட கேட்குமான்னு தெரில. எவ்வளோ நாள் கழிச்சு யோசிக்க பார்த்தி, இப்போ 6 நிமிஷம் 50 செகண்ட். வர வழியில் போகிற வழியில் என் தாத்தாவை வேறு பார்த்தேன். ரைட் விடுங்க. போயிட்டு உட்காந்தேன். அங்கேருந்து காலேஜ் போனோம். காலேஜ் போயிட்டு என் ஃப்ரெண்டு அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி காலேஜ் ஹாஸ் டிக்ளேர்டு ஹாலிடே எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே என்னன்னு நானும் இன்னொருத்தன் விச் இஸ் வெரி 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் மை செல்ஃப். ஐ டோன்ட் நோ வெதர் அவன் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துச்சான்னு தெரியல, பட் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் அவனை வந்து பாயும் வீடு வரைக்கும் அக்கம்பெனி பண்ணேன். சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் went to police station for some reasons because it's an accident. அண்ட் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஆக்சிடெண்ட் மாதிரி விஷயம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் திங் இஸ் they will always take you to a government hospital. And then only you can do whatever things you wanted to do. அது ஒரு விஷயமா நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐ எம் நாட் மென்டலி அந்த அழுவணும் இதெல்லாம் தாண்டி எஸ், பட் என் ஃப்ரெண்டு இது வரைக்கும் கம்பெனி பண்ணிட்டு அவன் சொல்லிட்டான், மச்சான் என் வீட்டில் போய் சொல்லணும், நான் போய் அழுதுருவேன், நீ கிளம்பிடியா, எனக்கு கொஞ்சம் நீ வீட்டு வரைக்கும் வந்தால் கொஞ்சம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து என் வீடு சம் லொக்கேஷன் ஐ கான் சே ஆஃப்கோர்ஸ் வந்து நான் என் அம்மா கிட்ட சொன்னேன். என் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிற மாதிரி ஆகிட்டாங்க. பிகாஸ் அவங்க அவ்வளோ சப்பியாக அழகாக இப்போ நைட்டு தூங்கினேன். ஐ வாஸ் வெரி எக்ஸாஸ்டட். தூங்கினேன். நாளைக்கு காலை ஏஞ்சப்பறம் எனக்கு யோசித்த ஒரு விஷயம் வந்து, அவன் இன்னும் உயிரோடு இருப்பான்ல, நேற்றுக்கு உயிரோடு இருந்திருப்பான்ல, இப்படி அப்போ இன்னத்துக்கு உயிரோடு இருந்திருக்கணும்ல. இன்றைக்கும் அந்த யோசனை வந்தது. காலையில் நான் 5 மணிக்கு எஞ்சி ஜிம்முக்கு போகும்போது இன்னத்துக்கு அவன் உயிரோடு வந்திருப்பானே, அந்த ஒரு விஷயம். பட் நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். என்னாச்சு எல்லாம் சொன்னாங்க, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் டீட்டெயில்ஸ் அபவுட் தட். போய் பார்த்தோம், ஒரு சின்ன மாலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு போய் போட்டோம். என்னால் முடிஞ்சது கொஞ்சம் தூரம் வரைக்கும். என் மாமா என் கூட வந்தார். கம்பெனி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். and then I missed him.
I missed a lot. சில பேர் நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன ரொம்ப கம்மியான வருஷம் தான் இருப்பான். அவன் என்கிட்ட ஒரு 2 வருஷம் தான் இருந்திருப்பான். அது கூட கிடையாது. நியர் 1 year 40 let's say 1.5 years. ஆனால் அவன் பண்ண இம்பேக்ட் இருக்குல்ல, வெரி ஹியூஜ். அவன் தவறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி 3 weeks ago we went for more than 3 weeks ago we went for December we went for Pondicherry. அவன் பைக் ஓட்டிகிட்டு வந்தான். And I know how he drives his bike. I mean, I'm not saying he's the most proper driver, but இது ஹைவேல கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டுவோம், பிகாஸ் இட்ஸ் ஹைவே. அதுக்குன்னு ரொம்ப லூசுத்தனமாக இல்லை. அவன் கொஞ்சம் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் தேர், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு நோ ஆக்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா எனக்கு தெளிவாக தெரியாது. அது எனக்கு சொல்லவும் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன், சொல்ல விருப்பம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பாண்டிச்சேரி போனோம், ஃபன் போனோம், சிரிச்சிடணும், ஜாலியாக இருந்தான். வீட்டுக்கு போகிறான், வீட்டுக்கு போய் அவன் பைக்கில் ஃபோட்டோ அனுப்புகிறான். என்ன அனுப்புகிறான்னு போய் பார்த்தா, ப்ரோ நம்பர் பிளேட் காணும் ப்ரோ, பைக்கில் நம்பர் பிளேட் காணும். எப்படின்னு தெரில, எப்படா நம்பர் பிளேட்லாம் காணும்னு. ஏன்னா நாங்கள் வரும்போதெல்லாம் எப்படி வாட், நாங்கள் போய் நம்பர் பிளேட்லாம் அவ்வளோ தெளிவாக பார்த்தோம்னு தெரில, பட் வாட் வி ஸோ எல்லாம் ஒழுங்காக தான் இருந்தது. எப்படி பாடிக்கான எப்படி அந்த இது நம்பர் பிளேட் காணாமல் போச்சுன்னு தெரில. அப்புறம் நிறைய செல்லுமிஷம் பண்ணுவான். பயங்கர ஃபன்னியான, செம்ம ஃபன்னான ஒரு பர்சன். எஸ், ஐ ஸ்டில் மிஸ் ஹிம். அதுக்குன்னு சொல்லிட்டு அவன் இல்லாமல் அப்படிலாம் இல்லை. லைஃப் இஸ் கோயிங் வெரி குட் ஃபார் மீ நவ். அதில் ஒன் ஆஃப் த ரீசன், அதில் ஒரு முக்கியமான விஷயத்த அவன் கற்றுக் கொடுத்துருப்பான், டெத். நான் எவ்வளோ நாள்லாம் வாழ்வேன்னு தெரியாது. எனக்குன்னு இருக்க பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்குன்னு இருக்கிறவங்களை சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையாக இருந்தேன், ஆனஸ்டாக இருந்தேன். கோவப்படுறது இந்த வருஷம் கம்பேர்ட் டு அதர் இயர்ஸ் 2025 குறைச்சிக்கணும்னு எனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஐம் நாட் அட்வர்ட், கோவக்காரன் கிடையாது. இன்னொன்று, தேவையில்லாத கான்வர்சேஷன் குறைக்கணும். வாய் பேசுறது வந்து மொத்தமாக இல்லை, போய் அப்படியே அஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கல பீப்புளை. என் வார்த்தைக்கான மதிப்பை நான் வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி விளாக் போட்டு, விளாக் கூட எல்லாமே வீடியோ எடுத்துருவேன், போகணுன்னா போடுவேன். அது என்னோட தனிப்பட்ட இது. எதான்னு இருக்கும், ஒரே நிமிஷம் ஏசி போடுவேன். இப்போ டைம் வந்து 10 மணி இருக்கணும், ஜில்லுன்னு காத்தச்சு ஒரு மாதிரி தொண்டை. ஐயோ, 5 நிமிஷம் ஓட்டோம். கரண்ட் பில் தான் தூக்கலாக இருக்கும் போல். செவிடு நமக்கு அடுத்த செகண்ட் என்ன ஆகும்லாம் தெரியாது. நான் வேறு பெருசாக ஆம்பிஷன்லாம் வச்சுருக்கேன், நிறைய ஆசைப்படுறேன், நிறைய ஒருத்தவங்களை விரும்புகிறேன்லாம் இருக்குது. ஆனால் விரும்புகிறேன்னா அப்படியே லவ்லாம் சீன் இல்லை. அவசரப்படாத. உண்மையாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன், சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன், நல்லவனாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். எந்த ஒரு சுச்சுவேஷன் என்ன எதுக்க வந்தாலும், பணம், பதவி, ஃபேம் என்ன வந்தாலும் நான் நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து முன்னாடி இப்போ கூட லைட்டாக ஒரு ஆசை, இப்போ இல்லைன்னா சொல்ல லைட்டாக ஆசை இருக்குங்க. நம்ம நோட்டீஸ் பண்ணணும், நம்ம பேசுறதெல்லாம் கேட்கணும். பட்
இப்போ அதை பார்க்கும்போது தேவையா? நிம்மதியாக டீ குடிக்க போக முடியுமா? பக்கத்து வரைக்கும் முடியாது. அவ்வளோ பெரிய இமேஜின் லெட்ஸே நான் ரஜினிகாந்த், விஜய், அஜித், கமல்ஹாசன் இருந்துட்டு போய்ட்டு ஒரு நிம்மதியாக டீ குடிக்க முடியுமா? ஐம் நாட் இது அவங்களுக்குன்னு வாழ்க்கைலாம் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு நிம்மதியாக நடக்க முடியுமா? பிடிச்ச இடத்துல டக்குன்னு போக முடியுமா? யாராச்சும் ஒரு பாடி கார்டு வேணும், அது வேணும். சப்போஸ் ஓவர் க்ரௌட்னா போலீஸ் கேஸ் சொல்லணும், ஸ்டாம்ப் பேஸ் இருக்கும், அது இது எல்லாமே இருக்குது. பாப்புலராக இல்லைன்னு வச்சுக்கேன், நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஒரு ஃப்ரீடம் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் தே ஹேவ் மணி, தே கேன் கோ வேறெவர் தே வாண்ட். அவங்களுக்கு யாருமே தெரியாத ஒரு நாட்டில் போய் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் சொந்த நாட்டில் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஐம் நாட் சேயிங் தே ஆர் நாட் ஹாப்பி எனஃப், பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் மை ஓன், திஸ் இஸ் ஃப்ரம் மை ஓன் அசம்ஷன். நிறைய ட்ராவல் பண்ணும் இந்த உலகம். நான் இருக்க இந்த ஒரு இடம், இந்த சிட்டி, இந்த பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ், பக்கத்தில் இருக்க ஸ்டேட், பக்கத்தில் இருக்க நாடுகள், அவங்களெலாம் புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்க மக்களை பார்க்கணும், பேசணும், கற்றுக்கணும். எல்லாம் இருக்குது. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் நிறைய மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் லைஃப். நீ நம்புகிறேன். இப்போ கொஞ்சம் விரிவடையும் இல்லை. நம்ம நான் ஒரு சென்னைன்னு ஒரு சிட்டி, அதில் ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன், ஓகேங்களா? ஆனால் என்னை தாண்டி ஒரு உலகம் இருக்குது. சென்னையே ஒரு உலகம், அதை சுற்றி ஒரு உலகம், ஒரு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதை சுற்றி ஒரு நாடு இருக்குது, அதை சுற்றி பல ஸ்டேட் இருக்குது, ஸ்டேட்டை சுற்றி நாடு இருக்குது, நாடை சுற்றி அப்படியே கண்ட்ரிஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. கடல் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் போய் பார்க்க முடியுமான்னு தெரில. எதெல்லாம் பார்க்க முடியுமோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இன்னொன்று, நான் எப்போவுமே முன்னாடி நான் டிபெண்ட்டாக இருப்பேன், சந்தோஷத்துக்கு கூட டிபெண்ட்டாக இருப்பேன். இன்டிபெண்ட்டாக இருக்கணும். எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும். கண்ணை மூட்டை தனியாக போகலாண்டா. யார் வேணும் எனக்கு? யார் வேணும் எனக்கு? நம்ம போவோம். அவன் வந்தால் நம்மளுக்கு என்ன? அவன் வந்தால் என்ன, வரலாம் என்ன? ஒன்று எனக்கு அவங்ககிட்ட இருந்து பிடிச்ச விஷயம் சந்தோஷமாக இருப்பான். என்ன நடந்தாலும், என்ன விஷயம் நடந்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கணும். அவனோட சந்தோஷத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு எப்படி சொல்கிறது, அவன் சந்தோஷம் உள்ளேருந்து வருது. ஆஸ் இஃப் இஸ் ப்ரொடியூசிங் ஹாப்பினஸ். ஹீ டசன்ட் எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி ஓடிட்டு இருக்கு சந்தோஷம். எங்கேருந்து அவன் சந்தோஷத்தை அவன் கிடைக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். கார்த்தி விஜய் வந்தால் ஒரு வைப் இருக்கும், செம்ம ஃபன் பண்ணலாம். நம்மளை கலாய்ப்பானுங்களா, நம்ம பேசுவோம், அப்படியே நம்ம பேசி அப்படியே ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு போய்டும். அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டை ஒருத்தன் உருவாக்குறான்னு இருக்குல்ல, அதெல்லாம் தெரில. அப்போ ஒரு இன்னசென்ஸ், ஒரு உண்மையான இன்னசென்ஸ், இஸ் நாட் பிரிட்டெண்டிங். அப்புறம் என்ன பண்ணணும், வெளிப்படையாக இருக்கணும். வெளிப்படையாக இருக்க ஆசைப்பட்றேன், வெளிப்படையாகவும் இருக்கேன். இன்னைக்கு இந்த மாதிரி சீக்கிரட்டாக வச்சுக்கிறதுலாம் பிடிக்காதுங்க எனக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, ஆமாம் இல்லை இந்த பொய் சொல்லிக்கிட்டுலாம் எனக்கு பொய் சொல்ல தெரியாது, பொய் சொல்லவும் வராது. எனக்கு நீங்கள் பாருங்களேன், சிம்பிள். நான் டென்ஷனாக வச்சுக்கேன், மூஞ்சி காட்டி கொடுத்துரும், அவ்வளோதான். ரொம்பலாம் பார்த்தால டென்ஷனாக இருக்கான் பையன் தெரிஞ்சிடும். சந்தோஷமாக இருந்தால் அப்படிங்க ரெட்டாக ரெட்டுன்னா அவ்வளோ ரெட்டாக ஆகாது, வெக்கப்படும். இப்படி இருக்குது அது மாதிரி. அது இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக ஃபேக் பண்ண தெரில, அவ்வளோ எப்படின்ட்டா இருக்கான்னு. ஆனால் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருவீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்புறம் நிறைய படம் பார்க்கணும். என்னுடைய முக்கியமான ஆசை ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணுன்றது. நிறைய படம் பார்க்குறேன். ஜனவரி மாதம் எடுத்து பார்த்தா 5 படம் தான் பார்த்துருக்கேன். பிப்ரவரி மாதம் 15 படங்கள். அசைன்மெண்ட் முடிக்கணும், எல்லாம் முடிச்சாலும் நோ ரீசன்ஸ் ஃபார் மீ 15 படங்கள். மூவியில் பார்த்த 3 மாதத்துக்கு அதே ஒன்லி புட் 100 rupees. அதுக்கப்புறம் 299 இல்லை 200 per month கேன்சல் பண்ணிங்க சப்ஸ்கிரிப்ஷன். சாரி மூவி. ஸோ பட் ஸ்டில் கஞ்சி அதை பார்க்கலாம், அதை ட்ரை பண்ணுவோம். அது ஒன்று பக்கம்.
அப்புறம் இந்த ஃபிலிம் டைரின்னு ஒன்று இருக்குது, நான் வச்சுருக்கேன். என்னோடய சார் வந்து எனக்கு எங்களுக்கெல்லாம் அசைன்மெண்ட் கொடுப்பார் ஃபிலிம் டைரின்னு. அதை திருப்பி ஆரம்பிக்கணும். அதை பற்றி சரி நாளைக்கு வீடியோ வரும். ஆமாம், கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறேன். சரி, ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ வரும். அதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஆஃப்டர் தட் என்ன, ரைட்டிங் இப்படி இருந்தால் மாதிரி நல்லா இருக்கா, இல்லை சப்போஸ் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. லைட்டிங் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கா, இல்லை பழைய மாற்றி மாற்றி வைக்கிறேன் பாருங்கள். அதை தாண்டி சில விஷயங்கள், இந்த விலாக் கண்டென்ட் தாண்டி சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் நான் ஆரம்பித்தது விலாக் தான். கிரவுண்ட் ரூல்ஸ் இப்போயே சொல்லிடுறேன். நான் வந்து இங்கே விலாக் பண்ண வந்திருக்கேன். நான் இது வந்து நான் அப்படியே அப்லோட் பண்ணுறது தான், எடிட்டிங்லாம் இருக்காது. எனக்கு இருக்க விருப்பம் இல்லை. இதை தாண்டி எடிட் பண்ண பக்காவான கன்ஸ்ட்ரக்டட் வீடியோஸ், இது வந்து கன்ஸ்ட்ரக்டட் தான், பட் எப்படி சொல்கிறது, பக்காவாக ஒரு ஏதோ இது மாதிரிலாம் வீடியோஸ்லாம் வரும். இந்த பார்க்குற யூடியூப்போட வீடியோஸ்லாம் வரும். அதெல்லாம் கூட நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பட் அது என்னோடய மெயின் கண்டென்ட் கிடையாது. அது எனக்கு வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் எவ்வளோ பண்ணாலும் எனக்கு பண்ணுவேன். ஆனால் மாதத்துக்கு சொல்லுவேன், ஒரு 4 மாதத்துக்கு ஒன்று, 6 மாதத்துக்கு ஒன்று. எனக்கு வந்து எஸ் அஃப்கோர்ஸ் அவ்வளோ வியூஸ் கிடைக்கிறது ஓகே. பட் நான் எதுக்கு இங்கே வந்தேன், விலாக் பண்ணேன். ஏன் விலாக் பண்ணுறேன், என் டைரி எடுத்த சோம்பேறித்தனம். திஸ் இஸ் மை டைரி. நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க டைரியை தான், ஹாப்பியாக இருக்கேன். பட் ஸ்டில் எப்படி இருக்கேன் டைரின்னு சொல்லுங்கள். வேறு என்ன, சுத்தண்ணி குடிக்கணும், முடிக்கும் போகிறேன், கொன்னை சொல்ல போகிறேன். நான் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம். இதை பற்றின ஸ்டோரியும் வரும். அது ஒரு 5வது விலாகாக இருக்கும் நினைக்கிறேன். திஸ் இஸ் நம்பர் 2. நாளைக்கு ஃபிலிம் டைரி பற்றி வரும். சந்திப்போம்.